நாம் இடைவேளைக்கு முன்பாக கடுக்காயை கொண்டு தொண்டையில் ஏற்படும் சதை வளர்ச்சி மற்றும் க்ஷய நோய்க்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது கடுமையான ஆறாத ரணங்களை ஆற வைப்பதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாகவே இரும்பு ஆயுதத்தினால் உடலில் காயங்கள் ஏற்பட்டாலோ, விபத்து மூலமாக உடலில் காயங்கள் ஏற்பட்டாலோ, அல்லது சிறு கொப்பளங்கள் கிருமிகளால் உடலில் புண்கள் ஏற்பட்டாலோ அவை நாளடைவில் ஆறாத ரணங்களாக மாறிவிடும். இதனால் அந்த ரணப்பகுதியிலிருந்து ஒரு வகையான துர்நாற்றம், ஒரு கெட்ட நீர் வடிந்து கொண்டே இருக்கும். அந்த நீர் பட்ட இடமெல்லாம் அரிப்பு ஏற்பட்டு அந்த இடத்திலும் ஒரு சிறு கொப்பளம் தோன்றும். இந்த நோயை முழுமையாக தீர்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கடுக்காய். கடுக்காய் பல கிருமி நாசினிகளை கொண்டுள்ளது. இதை பயன்படுத்தும் போது பல நோய்கள் விலகும். நுண்கிருமிகளை கொன்று புண்களை விரைவாக ஆற்றக்கூடிய தன்மை கடுக்காய்க்கு இருப்பதால் நாம் கடுக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் விரலி மஞ்சள். விரலி மஞ்சள் பல நோய்களுக்கு அருமருந்து. மஞ்சளில் பல வகைகள் உள்ளன. சாதாரணமாக நாம் பயன்படுத்தும் கரிமஞ்சள், கொம்பு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், நாக மஞ்சள், மரமஞ்சள், விரலி மஞ்சள், குரங்கு மஞ்சள் என்று பல வகைகள் நமக்கு கிடைக்கின்றன. ஒவ்வொரு வகைகளும் பல அரிய நோய்களை போக்கும். அந்த வகையில் விரலி மஞ்சள் நுண்கிருமிகளை கொன்று புண்களை மிக விரைவாக ஆற்றும். அதில் இருந்து வரக்கூடிய துர்நீரை படிப்படியாக குறைத்து அரிப்பும் எரிச்சலும் நீக்கி புண்களில் இருக்கக்கூடிய சதை வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் என்பதால் நாம் விரலி மஞ்சளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் படிகாரம். மிக குளிர்ச்சியான ஒரு பொருள். மேலும் இது ஒரு வகையான கிருமி நாசினி. படிகார நீர் கண்களுக்கு உடலுக்கு குளிர்ச்சி. இதை கொண்டு நாம் புண்களை கழுவி வந்தால் புண்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் தன்மை மாறி ஒரு சில் என்ற சூழ்நிலை ஏற்படும் என்பதால் நாம் படிகாரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, ஒவ்வொரு பொருளையும் நாம் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கடுக்காய் தோல் 20 கிராம், விரலி மஞ்சள் 15 கிராம், படிகாரம் 10 கிராம். இவற்றை தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அத்தனையும் எடைப்படி அரைத்து எடுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பு மனநிலையில் ஏற்படுகின்ற பாதிப்பு மற்றும் மூளையில் ஏற்படுகின்ற பல நோய்களுக்கு அகத்திக்கீரையை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது அஜீரண பேதி என்கிற நோய்க்கான ஒரு எளிமையான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். குறிப்பாக அஜீரண பேதி ஏற்பட்டால் கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படும். இதோடு நீர்ச்சத்து முழுமையாக வெளியேறி கை கால்கள் அசதி தோன்றும், நாவறட்சி ஏற்படும், உதடு வெடிப்பு ஏற்படும், ஒரு வகையான உதறல், கை கால்கள் ஒரு வகையான உதறல் தன்மை ஏற்பட்டு அதீத மயக்கமும் நடப்பதற்கு அதிகப்படியான சிரமமும் ஏற்படும். இதனால் வயிற்று பகுதியில் தங்கியுள்ள நீர்ச்சத்து வெளியேறி உடல் ஒரு மோசமான நிலைக்கு ஏற்படுத்தப்படும். இந்த நோயை முழுமையாக தீர்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு மூலிகை கறிவேப்பிலை. கறிவேப்பிலை மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. கருவை காப்பதினால்
அது கறிவேப்பிலை. பெண்களுக்கு கருப்பையில் தோன்றும் சினைப்பை நீர்க்கட்டிகள், பிசிஓடி, பாலிசிஸ்ட் ஓவரி டிசார்டர், சிஸ்ட் சிறு சிறு கட்டிகள், கருப்பை புண்கள் இவையெல்லாம் மிக சாதாரணமாக ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை கறிவேப்பிலை. மேலும் வயிற்று பேதி இவையெல்லாம் ஏற்பட்டால், அஜீரண பேதி இவை ஏற்பட்டால் நீர்ச்சத்து வெளியேறும். உடனே நமக்கு ஒரு துவளல் என்கிற தோண்டல் தன்மை ஏற்படும். உடலுக்கு பலம் தந்து அந்த தன்மையை ஏற்படுத்தாமல் அதீத பலம் தரக்கூடிய பொருள் இந்த கறிவேப்பிலை. அஜீரண பேதியை உடனே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இதில் இருக்கக்கூடிய கறிவேம்பு எண்ணெய்க்கு இருப்பதால் நாம் கறிவேப்பிலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஏலக்காய். ஏலக்காய் வயிற்று உப்பசத்தை போக்கும். அஜீரணம் ஆகாமல் அஜீரண பேதி ஏற்படுவதற்கு காரணம் மலச்சிக்கல், அஜீரண கோளாறு, அவற்றை சரி செய்யும் என்பதால் ஏலக்காயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. அஜீரண பேதி ஒரு சில நேரத்தில் ஃபுட் பாய்சன் என்று சொல்லக்கூடிய உணவு ஒவ்வாமையால் கூட ஏற்படுவது உண்டு. அந்த உணவு ஒவ்வாமை ஏற்படாமல் அந்த கிருமிகளை தாக்காமல் இருக்கக்கூடிய ஆற்றல் மிளகிற்கு இருப்பதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுனை. நாட்டு பசுனை ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். உடனடியாக வயிற்று பேதியை தடுத்து நிறுத்தும் பொருட்களை வறுப்பதற்கு நாட்டு பசுனை ஒரு அற்புதமான பொருள் என்பதால் நாட்டு பசுனையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் உப்பு. அஜீரண பேதி ஏற்பட்டவுடன் நமக்கு நீர்ச்சத்து வெளியேறும். நீர்ச்சத்து வெளியேறினால் நாவறட்சி தோன்றும். அந்த நாவறட்சி வராமல் பாதுகாக்கக்கூடிய பொருள் உப்பு. ஆகையால் நாம் உப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். ஒவ்வொரு பொருளையும் நாம் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சிறிய கொழுந்து கறிவேப்பிலை, கண்டிப்பாக நன்றாக முற்றிய கறிவேப்பிலையை பயன்படுத்தக்கூடாது. சிறிய அளவில் கொழுந்து கறிவேப்பிலை 20 கிராம், மிளகு 3 கிராம், ஏலக்காய் எண்ணிக்கையில் 2, நாட்டு பசுனை தேவையான அளவிற்கு, உப்பு தேவையான அளவிற்கு. முதலில் நாம் கறிவேப்பிலை 20 கிராமை தனியாக எடுக்க வேண்டும். இத்துடன் நாம் சிறிது உப்பை சேர்க்க வேண்டும். ஏலக்காய் எண்ணிக்கையில் 2. அடுத்ததாக மிளகு 3 கிராம். எடைப்படி ஒவ்வொரு பொருளையும் நாம் ஒன்றாக சேர்த்து வைத்துள்ளோம். இதை நீர் விடாமல் ஒரு விழுது போல் அரைத்து எடுக்க வேண்டும். அற்புதமான அதீத மருத்துவ குணம் நிரம்பிய இந்த கறிவேப்பிலை விழுதை அஜீரண பேதிக்கு எவ்வாறு நாம் மருந்தாக மாற்றப் போகின்றோம் என்ற செயல்முறையை பார்க்கலாம். முதலில் தேவையான அளவிற்கு நாட்டு பசுனை விட்டு காய்ச்சவும். நன்றாக காய்ந்துவிட்ட நாட்டு பசுனையில் நாம் அரைத்து எடுத்த கறிவேப்பிலை விழுதை சேர்த்து நன்றாக துவல வதக்க வேண்டும்.